சர்வேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் தர்மயாதீனம் 27வது குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் குருவருளினாலும் அனைவருக்கும் முதற்கண் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருஷம் அப்படிங்கிறது 40வது வருஷம். அதாவது பிரபவ விபவ அப்படின்னு வச்சா என்னன்னு வந்தோம் அப்படின்னா 60 வருஷங்கள்ல 40வது வருஷம். இந்த 40வது வருஷத்தினுடைய பெயர் தான் பராபவ. அப்படி இந்த 60 வருஷங்கள்ல சஷ்டி சம்பத்சர தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி சம்பத்சர தேவதைங்கிறது ஒரு பிரதானமான, அதாவது அது 60 வருஷத்துக்குரிய தேவதைகள்லாம் ஒரு வருஷத்திற்கும் ஒரு தேவதை. அதன்படி இந்த வருஷத்தினுடைய தேவதை வந்து லக்ஷ்மி நாராயண சுவாமி. இந்த வருஷத்திற்கான ராஜா குரு, மந்திரி குஜன், சேனாதிபதி சந்திரன், அர்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி சுக்கிரன், தானியாதிபதி புதன், ரசாதிபதி சூரியன், நீரசாதிபதி சுக்கிரன். இந்த ராஜா யார் இருக்காங்களோ அவங்க ராஜா, மந்திரிகள், சேனாதிபதி, மேகாதிபதி இவர்களை வச்சுதான் எப்ப மழை பொழியும், எப்ப கால நேரங்கள்ல என்ன நடக்கும் அதெல்லாம் இந்த ராஜா, மந்திரி இவர்களை வச்சுதான் நிர்ணயம் பண்ணும். முதல்ல பஞ்சாங்கம்னா என்னன்னு கேட்டோம்னா முக்கியமான 5 அங்கங்களை கொண்டது. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிற 5 அங்கங்கள். இந்த திதி அப்படிங்கிறது பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி, மறுபடியும் பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரை 30 திதிகள். கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் அப்படின்னு அதை 2ஆ பிரிப்பாங்க. பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சுக்லபக்ஷம், அதே கிருஷ்ணபக்ஷம் பிரதமையிலேருந்து அமாவாசை வரை. இப்படி ஒரு மாசத்தை 2 பட்சங்களா பிரிக்கிறோம். சாதாரணமா இப்ப அறிவியல் பூர்வமா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வட்டத்தினுடைய முழு சுற்றளவு வந்து 360 டிகிரி. அந்த 360 டிகிரிய இந்த 30 திதிகளா நம்ம கொண்டோம் அப்படின்னா ஒரு திதிக்கு 12 டிகிரி அந்த பாகை விலகல் எண்ணிக்கை ஏற்படுதோ அதுக்கு அடுத்த திதி மாறிடும். இப்ப 0லேருந்து தொடங்குறது அப்படின்னா 12வது டிகிரி இருந்து பிரதமை வந்து அந்த 12வது டிகிரிக்கு அந்த திதியை வந்து அடுத்த 12வது டிகிரி திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி போக பௌர்ணமி அன்னைக்கு 180வது டிகிரிக்கு அது வரும். அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷத்துல போற போது அதே திருப்பி பிரதம, திதிய, திருதிய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி அப்படியே சதுர்தசி வரைக்கும் வந்து அமாவாசை போது 360 டிகிரிங்கிற ஆரம்ப நிலை அப்படிங்கிற 0த்தை வந்து அடைஞ்சிடும். இந்த 12 டிகிரி அப்படிங்கிறது அந்த கோண விலகல், அதுக்கான அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட தொலைவு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு. இப்ப நம்ம ஊர்லயே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பஞ்சாங்க கணிதம்ங்கிறது தஞ்சாவூரை மத்தியஸ்தமாக கொண்டது. இதே சில பஞ்சாங்கங்கள் சென்னையை மத்தியஸ்தமாக கொண்டது இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம இந்தியால பாரத தேசம்னு சொல்லக்கூடிய நம்ம இதுல ஆரம்ப புள்ளிங்கிறது சூரிய உதயம் முதல்ல எங்க நிகழும் அப்படின்னா உஜ்ஜயினின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்துல மகாகாலேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த உஜ்ஜயினி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துலதான் சூரியோதயம் முதல்ல நிகழும். அந்த ஒரு அகர்மானத்தை எடுத்துட்டுதான் அதுல இருந்து நம்ம அதை தொடக்க புள்ளியா கொண்டுதான் அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் கணிக்கிறோம். அதுல ஒரு ஊருக்கும் தேசாந்திர சம்ஸ்காரங்கள் நிறைய இருக்கு. அந்த தேசாந்திர சம்ஸ்காரங்கள்னா என்னன்னா நம்ம ஊருக்கு சரியா எத்தனை மணி எத்தனை நொடிக்கு சூரிய உதயம் நடக்கிறது, அந்த சூரிய உதயத்திலிருந்து அன்னைக்கு திதிக்கான எத்தனை மணி வரைக்கும் அந்த திதி இருக்கு,
எத்தனை மணி வரைக்கும் அந்த நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த சுப நாட்கள்லாம் பார்க்கணும். அதை வச்சுதான் நம்ம வீடுகள்லையும் சரி, ஆலயங்கள்லையும் சரி, எல்லாத்துலேயும் நல்ல காரியங்கள்லாம் பண்ணும்போது அந்த நாள் பார்த்து செய்யறது. அதான் சொல்லுவாங்க, நாள் செய்யறத நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னா. அந்த நாள் என்னென்ன செய்யும்னா, திதியை பார்த்து எந்த ஒரு காரியம் செய்யறோமோ நமக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும். அந்த வாரம்னு சொல்லக்கூடிய அந்த கிழமையை உத்தேசித்து நம்ம என்னென்ன கிழமையில ஒரு காரியங்கள் பண்றோமோ அந்த கிழமையை உத்தேசித்து அந்த காரியத்தை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வார தேவதைங்கிறது ஆயுள கொடுக்கும், ஆயுள் புத்தி. நட்சத்திர தேவதை அப்படிங்கிறது பாபத்தை போக்கும். யோக தேவதை அப்படிங்கிறது வியாதியை விலகச் செய்யும். கரண தேவதை அப்படிங்கிறது நம்ம என்ன காரியத்தை செய்யறோமோ அந்த காரியத்தை சித்தியாகும், அந்த காரியம் நல்லபடியா முடியும், எந்த தடையும் இல்லாமல். அதுதான் பஞ்சாங்கத்தினுடைய சிரவண ஸ்லோகம் சொல்லும்போது, வித்யாது ஸ்ரேயம் அவாப்னோதி வாராத் ஆயுஷ வர்தனம் நக்ஷத்ராத் கரதே பாவம் யோகான் ரோக நிவாரணம் கரணாத் சித்தயதே காரியம் பஞ்சாங்கம் பலம் உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம்ங்கிறதுல திதி 30 திதிகள். இந்த வாரம்ங்கிறது 7 வாரம். ஆதிவாரம், இந்து வாரம், மங்களவாரம் சொல்றது. அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 வாரத்தையும் குறிக்கிறது வாரம். அடுத்தது நட்சத்திரம்ங்கிறது 27 நட்சத்திரம். அஸ்வினி முதல் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு தலைகீழி தான், அதாவது இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனலா சயின்டிபிக்கா இருக்கிறது தான் யோகம். இந்த திதிக்கு ப்ரொபோஷனலா இருக்கிறது கரணம். அதனாலதான் சில பேர் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா யோகம் கரணங்களை அந்த அளவுக்கு ஒரு விஸ்தாரமா பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் அப்படிங்கிற இந்த ஒரு பஞ்சாங்கத்துல இத எவ்வளவு துல்லியமா கணக்கிட முடியும் அப்படின்னா விதத்பறை அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. அந்த விதத்பறை வரைக்கும் போனாதான் அந்த கணக்கினுடைய துல்லியம் கிடைக்கும். அதாவது ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். அது இப்ப ஆங்கிலேயர்கள் அந்த கடிகாரம்லாம் இருக்கே, இதெல்லாம் நம்ம நாழிகை கணக்கு தான். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படின்னு அவங்க வச்சிருந்தாங்க. நம்ம 60 நாழிகை அப்படின்னு வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 60 நாழிகை. இந்த 60 நாழிகைய ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம். அதாவது 1 மணி நேரத்துக்கு, இப்போதைய 1 மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை. ஒரு முகூர்த்த காலம் அப்படிங்கிறது 3.25 நாழிகை. இந்த 6, 7, 9 to 10 அந்த முகூர்த்தம்லாம் டைம் சொல்றோமே, அது ஒரு முகூர்த்தம்னு பேரு. 9 to 10 அப்படிங்கிறது ஒரு முகூர்த்தம். அதே மாதிரி அந்த 1.5 மணி நேரம். இந்த காலங்கள் எல்லாமே எதை உத்தேசிச்சு வருதுன்னா, நம்ம பஞ்சாங்கத்துல சூரியோதயத்தை அடிப்படையாக கொண்டு சூரியன், சந்திரன் இப்ப என்ன நிலையில இருக்கும் அந்த நிலையை வச்சுதான் அது எல்லாத்தையுமே நம்ம கணக்கிடுறோம். இந்த நவகிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன்லேருந்து கேது வரைக்கும், இந்த ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவோம். அந்தந்த வாராதிபர்கள் தான் அன்னைக்கு தேதிக்கான அன்னைக்கு நாளைக்கான முதல் இந்த ஹோரை அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இப்ப திங்கக்கிழமை அப்படின்னா காலையில முதல்ல வரக்கூடிய ஹோரை எது அப்படின்னா சந்திரஹோரை. செவ்வாய்க்கிழமை காலையில முதல்ல வரக்கூடியது அங்காரக ஹோரை. புதன்கிழமை புதன் ஹோரை. அது 1 to 1 தலைகீழ ஒரு கணிதம். அது ஒரு இது ராகு கேதுக்கு இல்லாததுனால டெய்லியே 3.25 நாழிகை அவளுக்கு உண்டு. ராகு காலம் குளிகை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு. இதே மாதிரி ஒன்னொன்றுக்கும் பஞ்சாங்கத்துக்கு நம்ம சாதாரணமா அடிப்படையா உபயோகப்படுத்துற எல்லாமே
இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையாக தான் நம்ம அடிப்படையாக நல்ல நல்ல நாட்கள் நல்ல எண்ணிக்கை பண்ணலாம். ஒரு சில விஷயத்தை சுப காரியங்கள் பண்ணும்போது எந்த தேதியில் செய்வது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையாக கொண்டதுதான். அப்படிப்பட்ட இந்த பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்துல சம்பத்சர தேவதை லட்சுமி நாராயண சுவாமி. இந்த வருஷத்துல தட்சிண, அதாவது விந்திய பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்வதத்துக்கு தட்சிண திசையில காலவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவேகம் உற்பத்தியாகி அத 4 பதக்கு மழைய 4 மரக்கால் மழைய பூமியில பொழியும். அந்த மகாமேரு சிகரத்துல தெற்கு திக்குல தேவமானத்தினால 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்கால் மழை பெய்யும். இதுல 10 பாகம் சமுத்திரத்திலையும் 6 பாகம் மலைகளிலும் 4 பாகம் பூமியிலும் பொழியும். இந்த காலவேகம் அதிக காற்றுடன் பூமி எங்கிலுமே பொழியும். இந்த பராபவ வருஷத்துல ராசிக்கான ஆதாயம் விரயம், அதாவது எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டமாகும் அப்படிங்கிறத ஆதாய விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது விரயத்தை விட ஆதாயம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சில லாபங்கள், தன லாபங்கள் கிடைக்கும். அதாவது பூமி லாபமா இருக்கும், சில பேர் சௌக்கியமா இருப்பாங்க. அந்த மேஷம் விருச்சிகம் 11 லாபம் 5 விரயம், ரிஷபம் துலாம் 5 லாபம் 14 விரயம், மிதுனம் கன்னி 8 லாபம் 11 விரயம், கடகம் 8 லாபம் 2 விரயம், சிம்மம் 5 லாபம் 5 விரயம், தனுசு மீனம் 11 லாபம் 4 விரயம், மகரம் கும்பம் 2 லாபம் 8 விரயம். ஆக இந்த வருஷம் மொத்த ஆதாயம் 53, மொத்த விரயம் 65. அடுத்ததா நட்சத்திர கந்தாயம்னு பார்த்தோம்னா அதுல 3 இலக்க எண் வரும். ஒரு இலக்கமும் முதல் இலக்கத்துல 0 வந்தது அப்படின்னா முதல் 3 மாசத்துல அந்த முதல் இலக்கத்துல அந்த 0 வந்ததுன்னா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வியாதி உண்டாகும். நடுவில் உள்ள இலக்கம் சூன்யமானா கடன் ஏற்படும். கடைசியில உள்ள அந்த இலக்கம் சூன்யமானா ஸ்வல்ப பலன் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 4-2-4, பரணி 7-0-2, கார்த்திகை 2-1-0, ரோகிணி 5-2-3, மிருகசீர்ஷம் 0-0-1, திருவாதிரை 3-1-4, புனர்பூசம் 6-2-2, பூசம் 1-0-0, ஆயில்யம் 4-1-3, மகம் 7-2-1, பூரம் 2-0-4, உத்தரம் 5-1-2, ஹஸ்தம் 0-2-0, சித்திரை 3-0-3, சுவாதி 6-1-1, விசாகம் 1-2-4, அனுஷம் 4-0-2, கேட்டை 7-1-0, மூலம் 2-2-3, பூராடம் 5-0-1, உத்திராடம் 0-1-4, திருவோணம் 3-2-2, அவிட்டம் 6-0-0, சதயம் 1-1-3, பூரட்டாதி 4-2-1, உத்திரட்டாதி 7-0-4, ரேவதி 2-1-2. இந்த வருஷத்திற்கான இந்த இடைக்காடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர், 18 சித்தர்கள்ல இந்த பஞ்சாங்கத்தை பத்தி அவர் ஒரு நிறைய அந்த இதெல்லாம் எழுதிட்டார், இந்த நூல்கள்லாம். அதுக்கு இந்த 60 வருஷத்திய பலன் வெண்பா அப்படின்னே ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல்ல இந்த வருஷத்திற்கான அந்த பலன் வெண்பா, மிக்க பராபவத்தின் மேதினீர் பின்மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே, இக்கு பலிக்காது 4 வகை பயிர் 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதெனவே கருது
அதாவது இன்பங்கள், அதாவது தேசாந்திர ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சௌக்கிய குறைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பாடல் இது பண்றது. பசுமாடுகள் விருத்தியாகும், பயிர்கள் மத்தியமமாக விளையும், பின்மழை பொழியும் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலியமா இந்த கருத்து சொல்றது. இந்த வருடத்தினுடைய ராஜா குருவின் பலன். விப்ரர்கள் சத்கர்மாக்களை செய்ய பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். அரசர்கள் நீதி தவறாமல் ஆட்சி செய்ய விரும்புவார்கள். மக்களுக்கு சுகம் உண்டாகும். காலத்தில் மழை வருஷிக்கும். மந்திரி செவ்வாயின் பலன். ராஜாக்கள் துஷ்டர்களுடன் நட்பு கொண்டு அதர்மத்தை செய்வார்கள். திருடர்களாலும் அக்னியினாலும் பயம் ஏற்படும். சேனாதிபதி சந்திரன் பலன். மேன்மக்கள் விருத்தி அடைவர். மழையினால் சுபிக்ஷம் உண்டாகும். ஜனங்கள் சந்தோஷத்தோடு இருப்பார்கள். அர்காதிபதி சந்திரன் பலன். நல்ல மழை வருஷிக்கும். சந்தனமும் பயிர்களும் நல்ல விளைச்சலை கொடுக்கும். உவர்ப்பு பூமி பலிதமாகும். மேகாதிபதி சந்திரன் பலன். சகல தேசங்களிலும் நல்ல மழை வருஷிக்கும். தானியங்கள் பலிதமாகும். பசுக்களுக்கு பால் உத்தியாகும். சஸ்யாதிபதி சுக்கிரன் பலன். நெல், துவரை, சோளம், மொச்சை போன்ற தானியங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும். மணல் சார்ந்த பயிர்கள் பலிதமாகும். தானியாதிபதி புதன் பலன். சாமை முதலான சொற்ப தானியங்கள் பலிதமாகும். மற்ற புஞ்சை தானியங்கள் சுமாரான விளைச்சலை கொடுக்கும். ரசாதிபதி சூரியன் பலன். நெய், எண்ணெய், வெல்லம், தேன் முதலான வஸ்துக்கள் சுலபமாக கிடைக்கும். நீரசாதிபதி சுக்கிரன் பலன். ஈயம், முத்து, வெண்கலம், வெள்ளி, வெள்ளை வஸ்திரம் இவைகள் அதிகமாக உற்பத்தியாகும். காலமேக பலன். தேசத்தின் அனைத்து பாகங்களிலுமே மழை வருஷிக்கும். அனைத்து தானியங்களும் பலிதமாகும். இந்த வருஷம் குரு பகவான் 3 ராசியில சஞ்சரிக்கிறார். வருஷாரம்பம் முதல் வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை மிதுன ராசியிலும், வைகாசி மாதம் 12ஆம் தேதி முதல் கடக ராசியிலும், ஐப்பசி 3ஆம் தேதி அதிசாரமாக சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகி, பின்னர் மார்கழி மாதம் 7ஆம் தேதி வக்ரத்தில் சஞ்சரித்து, மாசி மாதம் 1ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்கு வக்ர பயிற்சியாகி வருஷம் முழுக்க கடகராசியில் இருக்கிறார். இந்த வருஷாரம்பம் முதல் வைகாசி 11ஆம் தேதி வரை மிதுன ராசியில் இருப்பதற்கான பலன், அரசர்கள் யுத்தத்தில் பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பூமியில் ஈதி உபாதைகளும் பயிர் கெடுதியும் சில இடங்களில் அதிக மழையும் வருஷிக்கும். வைகாசி மாதம் 12ஆம் தேதி முதல் ஐப்பசி 2ஆம் தேதி வரை மற்றும் மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் வருஷம் முழிய கடகராசியில் இருக்கிறார் குரு பகவான். அதற்கான பலன், பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் பால் உறுதியாகும். பயிர்கள் செழிப்பாக இருக்கும். விப்ரர்கள் அவரவர்களுக்குரிய யாகாதி கர்மாக்களை செய்வார்கள். இந்த ஐப்பசி 3ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் நிற்பதன் பலன், விப்ரர்களுக்கு தரித்திரம், அரசர்களுக்கு யுத்தத்தில் பிரியமும் உண்டாகும். அதிக மழையினால் சர்ப்ப பயம் உண்டாகும். சனி பகவான் பலன், சார பலன். சனி பகவான் வருஷம் முழுவதிலும் மீன ராசியில் நிற்கிறார். அந்த மீனராசியில் சனி பகவான் இருக்கிறதுக்கான பலன் என்னன்னா, பயிர்களுக்கு கெடுதியும் அநேக துர்மரணங்களும், பொருள்கள், நதியின் ஜலங்கள், ஸ்திரீக்கள், பசுக்கள் இவைகளுக்கு குறைவு உண்டாகும். பூமியில் அசுப காரியங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். இந்த வருஷம் குரு பகவான் ஆடி மாதம் 26ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி ஆடி மாதம் 24ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார். சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி வக்ர சஞ்சாரிக்க ஆரம்பித்து
ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி வக்ர அஸ்தமனமாகி 19ஆம் தேதி கிழக்கே வக்ர உதயமாகிறார். ஐப்பசி 30ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகிறார். செவ்வாய் பகவான் சித்திரை மாதம் 4ஆம் தேதி கிழக்க உதயமாகி மார்கழி மாதம் 18ஆம் தேதி வக்ரத்தில் சந்தரிக்க ஆரம்பித்து பங்குனி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த அஸ்தமன காலங்களில் தேவதா பிரதிஷ்டைகள், அதாவது புதுசா ஆலயம் கட்டுறது, இந்த சௌலாதி கர்மாக்கள் அப்படின்னு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் குரு அஸ்தமன காலத்துல ரிக்வேதத்தை பின்பற்றுவர்களும், சுக்ல அஸ்தமன காலத்துல யஜுர்வேதிகளும், செவ்வாய் அஸ்தமன காலத்துல சாமவேதிகளும் அந்த முகூர்த்தங்களை செய்யப்படாது அப்படின்னு சாஸ்திரம். இந்த வருஷம் திருவாதிரை நட்சத்திரத்துல சூரியன் பிரவேச பலன் பயிர் விருத்தியாகும். ஷண்மண்டல பலன் சந்திரன் சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் ஆதிக்கத்தால் நல்ல மழை பொழியும். ஜேஷ்ட சுத்த பிரதமை செவ்வாய்க்கிழமை சேர்ந்த பலன் யுத்தம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த பலன் ஸ்வல்ப மழை பொழியும், பீதி உண்டாகும். ஆஷாட சுத்த நவமி சுவாதி நட்சத்திரம் சேர்ந்த பலன் அதிகமான காற்றினால் பூமியில் விதைத்த விதைகளுக்கு கெடுதி உண்டாகும். ஆஷாட பகுல தசமி ரோகிணி பயிர்கள் விருத்தியாகும். தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதன் பலன் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாய் இருப்பார்கள். தை அமாவாசை சனிக்கிழமை சேர்ந்த பலன் ராஜ்யத்திற்கு கெடுதி உண்டாகும். கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷா வருஷம் கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கிரகணங்கள்லாம் ஏற்படும். இந்த வருஷம் பாரதத்தில் அனுஷ்டிக்கக்கூடிய கிரகணங்கள் ஒன்றும் இல்லை, தெரியாது. நம்ம பாரத தேசத்தில் இந்த கிரகணங்கள் தெரியாது. 3 கிரகணங்கள் ஏற்படுறது. அதுல பாரத தேசத்துல கிரகணம் தெரியவும் தெரியாது, அவைகளுக்கு அனுஷ்டானமும் கிடையாது. இந்த வருஷத்திற்கான பொது பலன் இவ்வாண்டு தேசத்தின் தென் பாகத்தில் நல்ல மழை வருஷிக்கும். தங்கம், உலோகப் பொருட்கள், தோல் பொருட்கள், உணவு தானியங்கள் போன்றவை விலை உயரும். தண்ணீர் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். வழிபாட்டு தலங்கள் நிர்வாகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆலயங்களின் பராமரிப்பு குறைய நேரும். மக்களிடையே பக்தி மார்க்கம் அதிகரித்தாலும் ஒரு புறம் அனாச்சாரங்கள் அதிகரிக்கும். அறிவியல் விண்வெளித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். உணவு தண்ணீர் பற்றாக்குறையால் காட்டு விலங்குகள் பாதிக்கப்படும். மக்களிடையே மன ரீதியிலான குழப்பங்கள் அதிகரிக்கும். அரசாங்க ஊழியர்கள், தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதமாகும். இவைகளுக்கு பரிகாரமா என்ன சொல்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கோதுமை பாயசம் நைவேத்தியம் செய்து விநியோகிக்கணும். அஷ்டமி தினங்கள்ல பைரவர் வழிபாடு நன்மையை தரும். இந்த பராபவ அப்படிங்கிற வருஷம், அதாவது 2026-27 வருஷம், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஸ்வாவச வருஷம் நம்ம மடத்துல ஒரு வரலாறு காணாத ஒரு நம்ம மகா சன்னிதானங்கள் அவர்களுடைய மணி விழா நடந்து முடிந்தது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் தெரியுமோ, என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமோ, அதை தாண்டி நிறைய செஞ்சாச்சு சன்னிதானங்கள். அவ்வளவு விருதுகள், அறிஞர் பெருமக்களுக்கு விருதுகள் நிறைய வழங்கி, அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள்லாம் வழங்கி, அந்த மணி விழா போது அது ஒரு இதுக்கப்புறம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வயது மூப்புடையவர்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகும் அதே மாதிரி பார்ப்போமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதே மாதிரி இந்த 2026 வருஷம், இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் 12
12ஆம் தேதி 25 ஏப்ரல் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பீடத்தை அலங்கரித்த 26வது குருமகா சன்னிதானங்களின் 100வது ஜெயந்தி விழா. அந்த 100வது ஜெயந்தி விழா மகா சன்னிதானங்கள் அவர்களோட அருளானை கண்ணன் சிறுகாட்டூர்ல வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வுல அனைவரும் கலந்து கொண்டு 26வது குருமணிகளுடைய திருவருளையும் அவர்களின் ஞான குழந்தையாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய 27வது குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய குருவருளையும் அனைவரும் அங்க வந்து அங்க நடக்கக்கூடிய அந்த திருமுறை முற்றோதல்களையும் மேலும் அங்கு நடக்கக்கூடிய அனைத்து வேத பாராயணம், சுவாமிக்கு மகாபிஷேகம் எல்லாம் அந்த ஊர்ல ஏற்பாடு பண்ணி சிறுகாட்டூர்ன்றது நம்ம 26வது குருமணியினுடைய அவதார ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல நம்ம மகா சன்னிதானங்களுடைய திருவிழா பாங்கின் வட்டம் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அங்கு வந்து கலந்து கொண்டு குருவர்களுக்கு பாத்திரங்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருஷம் பராப வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி துவாதசி 39:30 சதய நட்சத்திரம் 19:3 சுப்ரநாம யோகம் 18:12 கௌளவ கரணம் 10:9 ஜாஜ்யம் 34:51 மேஷரவி 6:27 தமிழ் வருஷப்பிறப்பு பஞ்சாங்க படனம் சைத்திர விஷு புண்ணியகாலம். சித்திர மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை திரையோதசி 37:3 பூரட்டாதி 18:43 பிராமண நாம யோகம் 13:52 கரஜை கரணம் 8:16 ஜாஜ்யம் 42:10 பிரதோஷம் மாத சிவராத்திரி மீனச்சந்திரன் 3:48. இந்த பஞ்சாங்கம் படிக்கிறத கேட்டவாளுக்கெல்லாம் என்ன பலன் சொல்றது அப்படின்னா இந்த ஸ்லோகத்திலேயே அதையும் சொல்றது. என்ன பலன் அப்படின்னா சித்திர வருஷப்பிறப்பு தினத்துல அந்த திதி வார நட்சத்திரங்களை கேட்பவர்கள் சுகத்தையும் அளவற்ற புகழையும் செல்வத்தையும் அடைவார்கள். அவர்களுக்கு கங்கா ஸ்நானம் செய்த பலன், அதாவது காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த பஞ்சாங்கத்தினுடைய பலஸ்துதியில சொல்றது. அதனால இங்க இந்த பஞ்சாங்க படலத்தை சிரவணம் எல்லா விதமான சௌக்கியங்களையும் அடையணும் அப்படின்னு எல்லாம் அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு வித்யாஸ்ரேயமவாப்னோதி வாராதாயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாவம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் சித்தயதே கார்யம் பஞ்சாங்கம் பலமுத்தமம் ஏததே ஸ்மரணான் முக்திஹி கங்காஸ்நான பலம் லபேத். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம்